Second question, இது வந்து ஒரு whole number. இதோட shifting பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கத்துல இங்க வந்து நம்ம decimal point வைக்க போறோம். So நம்ம lastல இருந்து decimal is moved to the left side வந்து நம்ம மூவ் பண்ண போறோம். So இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 then 7. So decimal is moved 7 places to the left. So இங்க இருந்த பாயிண்ட்டை நம்ம இங்க இருந்து டு த லெஃப்ட் மூவ் பண்ண போறோம். ஸோ இங்க பாயிண்ட் வைக்கிறனால இந்த நம்பரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ ஒரு ஹோல் நம்பர் இருக்கும்போது அது டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாருமே தெரியும். இப்போ 4 இருக்குன்னா இதை நான் டெசிமலை கன்வெர்ட் பண்ணணும்னா 4.0ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம். ஸோ ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா டு த லெஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 இங்கே தான் பாயிண்ட் வச்சிருக்கோம். ஸோ 0.16 into 10 raised to the power. So shifting பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7க்கு முன்னாடி இங்கே பாயிண்ட் வச்சிருக்கோம். ஸோ பவர் வந்து 7ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹோல் நம்பர். ஸோ இதோட பவர் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் பவராக தான் இருக்கும். ஸோ நான் பாயிண்ட் வந்து இங்கே 4 பக்கத்தில் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ 4.05 தான் கொண்டு வர போகிறோம். ஸோ பவர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாயிண்ட் இங்கே இருந்து நம்ம டு த லெஃப்ட் வந்து மூவ் பண்ணணும். ஸோ எத்தனை பிளேசஸ் பார்த்தீங்கன்னா 1 then 2 then 3 4 5 6. ஸோ பவர் வந்து இங்கே 6 வரும், பாசிட்டிவ் பவர். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 பக்கத்தில் வந்து நான் 0.5 வைக்க போகிறேன். ஸோ இன்டூ 10 டு த பவர் கண்டிப்பாக வந்து 3க்கு பிஃபோர் டு தி லெஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜீரோஸ் இருக்குது. இங்கே வந்து பாயிண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. எனக்கு நெகட்டிவ் பவர் தான் வரப்போகுது. ஸோ ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா டு த ரைட் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 4 5 பிளேசஸ் மூவ் பண்ணணும். ஸோ எனக்கு நெகட்டிவ் பவர் விச் இஸ் 5 -5. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஹோல் நம்பர். ஸோ இங்கே 3 பக்கத்தில் நான் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 3.186 டிஜிட்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம். ஸோ இன்டூ 10 டு த பவர் எனக்கு பாசிட்டிவ் பவர் தான் வரப்போகுது. ஸோ பாயிண்ட் வந்து டு த லெஃப்ட் வந்து இங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பிளேசஸ் இங்கே தான் வைக்க போகிறோம். ஸோ 10 raised to the power 10 கிடைக்கும். பாசிட்டிவ் பவர் தான் இங்கே கிடைக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு ஹோல் நம்பர் தான். இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் பவர் கிடைக்கும். ஸோ டிஜிட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டு த லெஃப்ட் கம்ப்ளீட்டாக ஜீரோஸ் இங்கே பாயிண்ட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் எக்ஸ்பனன்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.